எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதாவது லீகல் ஒப்பீனியனை கேட்க போகிறாங்க. அதாவது வந்து இந்த அப்பீல் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இது பண்ணியிருக்காங்கல்ல, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது, சிபிஐ ப்ரோப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கல்ல அந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு. அதுக்காக வந்து எங்கள் அப்பீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப வந்து அது உங்களுக்கு அதிருப்தியாக இருக்குது இந்த எஸ்சியோட சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பற்றி சொல்லும்போது, எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லும்போது, இது வந்து கொஞ்சம் அவசரத்தில் நடந்தது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஹேஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட்மார்ட்டத்தப்போ வந்து 24 சர்ஜன்ஸு, அப்புறம் வந்து 16 அசிஸ்டன்ட்ஸ் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து 12 ஹவர்ஸாக வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து, எப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் 4 ஹவர்ஸில் இவ்வளோ டெட் பாடிஸோட வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்தை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. வந்து எல்லா இது டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸை. முன்னாடி அதை ஸ்டாம்ப் எடுக்க முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த டிவிகே பிரசிடென்ட் விஜய் வந்து டிலே பண்ணியிருக்காரு வரத்துக்கு. அப்புறம் வந்து அந்த பார்ட்டி ரொம்ப வந்து புவர் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தனால தான் வந்து அந்த ட்ராஜடி நடந்திருக்கு. அதனால தான் 41 பேர் இறந்துருக்காங்க செப்டம்பர் 27 அப்படிங்கிற அலிகேஷனை வந்து வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜரு இப்போ பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா பார்ட்டிஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் என்ஷூர் பண்ணுங்கள், இந்த மாதிரி இன்சிடெண்ட் திரும்பி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பர்மிஷன் வந்து அளிக்கப்பட்டதை வந்து டிவிகேக்கு வந்து எப்படின்னா வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் வந்து 3 PM to 10 PM வரணும் அப்படிங்கிற மாதிரி. பட் பார்ட்டி வந்து கேட்ரேஸ் வந்து கேதர் பண்ணுறது வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து மதியமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பார்ட்டி லீடர் வந்து 7 மணிக்கு தான் வந்திருக்காரு. 7 ஹவர்ஸ் டிலே ஆகிருக்கு. அதுதான் வந்து ரீசன் இந்த கன்ஜெஷனுக்கு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து எச்சரித்தாங்க டிவிகேவை, இந்த க்ரௌடோட அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அளவை பார்த்துட்டு எச்சரித்தாங்க. பட் வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க வார்னிங்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆம்புலன்ஸையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இவர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கேம்பெயின் வெஹிக்கிளை வந்து அக்ஷயா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. வந்து ரிப்பீட்டடாக வந்து ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி அட்ரஸ் இங்கிருந்தே பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த க்ரௌடு இங்கே ரொம்ப வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க ப்ரொசீட் பண்ணி வேலுசாமிபுரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அதுதான் வந்து இந்த கன்ஜெஷனை வந்து லீட் காரணம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணதுனால தான் வந்து குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் வந்து மயக்கம் அடித்து விழுந்துட்டாங்க. அது மேலால் வந்து மயக்கம் அடித்து வந்து கூட்டத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இந்த நெரிசல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவர். அது இவர் என்ன சொல்கிறாருன்னா, 606 போலீஸ் பர்சனல் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்போ ஏஐஏடிஎம்கேக்கு வந்து 167 பேர் தான் வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதே இடத்துல தான் இது நடந்திருக்கு 2 நாள் முன்னாடி. பர்மிஷன் வந்து அதர் வென்யூஸில் வந்து டிவிகேக்கு டினை பண்ணதுக்கு காரணம் வந்து சேஃபர் ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சிஎம். ஆம்புலன்ஸ்லாம் வந்து எதுக்கும் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து பீப்புளெலாம் வந்து அன்கான்ஷியஸாக விழுந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆம்புலன்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்திருக்கு. விக்டிம்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது வந்து இந்த டிவிகே கேர்னஸு இவர் நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறுத்திருக்காரு. அதாவது வந்து நைட் லாங் இரவு நேரம் முழுதும் அந்த பிரேத பரிசோதனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதை வந்து அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து 24 ஃபாரன்சிக் சர்ஜன்ஸு, அப்புறம் 16 அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு.
ஃபஸ்ட்டு அட்டாக்சி வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 1:45 AM அதாவது காலங்காத்தால் ஆரம்பிச்சிருக்கு செப்டம்பர் 28. இது நடந்தது வந்து 27 அன்னைக்கு. அப்புறம் வந்து இது முடிஞ்சது வந்து எப்போ அப்படின்னு சொன்னால் 1:10 PM மதியம் வந்து அதே நாள் செப்டம்பர் 28 வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து இந்த மாதிரி நியூஸை வந்து கேட்டவுடனே எனக்கு வந்து வீட்டில் இருக்க முடியல, அதனால தான் உடனே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த உடனே இந்த மாதிரி வந்து என் லைஃப்லேயே பார்த்ததில்ல, 50 இயர்ஸில் வந்து பப்ளிக் லைஃப்பில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏஐஏடிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டை வந்து ப்ளேம் பண்ணியிருக்காரு. அதாவது லார்ஜ் கேதரிங்ஸ் விஜயோட இதுக்கு ரோட் ஷோக்கு வரும்னு வந்து உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இங்கே போலீஸ் வந்து அங்கே கம்மியாக இருந்திருக்காங்க அந்த டைமில் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு கொடுத்த இடத்தையே தான் வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க, பட் வந்து க்ரௌட் நிறைய இருந்தனால தான் இந்த ஸ்டேம்பேட் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து கோர்ட் பர்மிஷனோட வந்து இந்த ஏஐஏடிஎம்கே வந்து இந்த மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவங்கள அதை ஹெட் இன்கொயரி கமிஷனுக்கு அவர் வந்து சீக்கிரமே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஸ்டாலின் ரெஃப்யூட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து 28 தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இபிஎஸ் அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா ரிப்போர்ட்டை கூட வந்து ஸ்டாலின் நம்ம மினிஸ்டர் வந்து அதாவது சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது துரைமுருகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரைஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாலின், நீங்கள் வந்து இம்மீடியட்டாக வந்திருக்கீங்க கரூர் இன்சிடென்ட் வந்த உடனே அப்படின்னு. இபிஎஸ் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎம்மோட டியூட்டி அதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இபிஎஸ் வந்து அந்த இதுக்கு டுடிகோரின் அந்த இது வந்து துப்பாக்கி சூடு அந்த இது நடந்தப்போ வந்து வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே விவாதம் நடந்திருக்கு ரொம்ப பெரிய இதில் வாதம் பிரதிவாதம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சட்டசபையில் நடந்திருக்கு அசம்பிளியில். அதுக்கு வந்து இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து எதுக்கு வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடித்த அந்த இதை வந்து ஏன் போய் பார்க்குற அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அது வேறு இது வேறு டிஃப்ரெண்ட் நேச்சர் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அசம்பிளிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜென்ரல் செக்ரட்டரி இந்த இபிஎஸ் அவரோட அந்த இதில் தலைமையில் இருக்கிறவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க இந்த வெட்னஸ்டே அன்னைக்கு நடந்த அந்த இதில் டிபேட்டில். ஏன்னா வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடோடது வந்து இது டுடிகோரின் அந்த இது போலீஸ் ஃபயரிங்க்கு வந்து அப்படியே திசை மாற்றப்படுது அப்படிங்கிறதுனால வந்து அவங்க திரும்பி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. என்ன சொல்கிறாருன்னா வந்து இபிஎஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லேப்ஸுக்கு தான் ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி ஸ்டாம்பேடு காரணம் அப்படிங்கிறாரு. இப்போ ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சிவசங்கர் அப்படிங்கிறவரு நடுவில் இன்டர்வென் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இதே சேம் லாஜிக்கு தான் இபிஎஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த வந்து தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங் ஆச்சுல்ல அப்போ வந்து நீங்கள் தான் வந்து சிஎம்மாக இருந்தீங்க அந்த டைமில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இபிஎஸ் அவரும் அப்புறம் வந்து அவங்களுடைய ஆளுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லோகன்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொட்டஸ்டெல்லாம் அங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு. இந்த ஏஐடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறவரோட அந்த இதில் இன்க்ளூட் பண்ணி பிளாக் பேண்டெல்லாம் வந்து இந்த ஆர்ம்ஸில் வந்து போட்டிருந்துருக்காங்க. ப்ரொட்டஸ்டோடைய அந்த சைனாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாம்பேட்க்கு அகைன்ஸ்டாக வந்து இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பிஜேபி அந்த ஸ்டேட் பிரசிடெண்ட் நைனா நாகேந்திரனும் அவருடைய லெஜிஸ்லேட்டர் அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாக் அவுட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட் நடந்த உடனே. இப்போ வந்து 2 சைட்லேருந்தும் பயங்கரமாக வாதம் பிரதிவாதம்லாம் நடந்திருக்கு. இப்போ இனிமேல் ஃபர்தராக வந்து என்ன ஆக போகுது லீகலாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம சிஎம். என்ன ஏதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.